ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி பதிவு பார்த்தீங்க அப்படின்னா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையிலிருந்தே நான் செஞ்ச வேலைகள்லாம் கொஞ்சம் கிளிப்பிங்ஸாக எடுத்து வச்சுருந்தேன். அதை ஒரு பதிவாக கொடுக்கலாம் அப்படின்னு. கூடவே பார்த்திங்கன்னா, நளினிங்கிற சிஸ்டர் வந்து வெள்ளிக்கிழமை ஷார்ட்ஸ் வீடியோவில் கொஞ்சம் விளக்கமாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. சரி, அவங்களுக்காகவும் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு பதிவாக கொடுத்துருக்குறேன். காலையில் பார்த்திங்கன்னா நேரமாக வெள்ளிக்கிழமை நவராத்திரிங்கிற டைம்ங்கும்போது எந்திரிச்சு நான் வந்து துளசி பார்த்திங்கன்னா பால்கனியில் தான் வச்சுருக்கேன். இப்போது நமக்கு அந்த வீட்டில் இருக்கும்போது கொஞ்சம் நல்லா வசதி இருந்தது. இங்கே வந்து கொஞ்சம் வசதிகள் கம்மி தான். புது இடங்கிறனால எனக்கு இன்னும் கொஞ்சம் செட் ஆகவும் இல்லை. கொஞ்சம் அப்படியே நம்ம அரேஞ்ச் பண்ணி கொண்டு வந்துடலாம் அப்படின்னு. நமக்கு மெயினாக வந்து நிலப்படியில் வாசலில் கோலம் போட்டு நம்ம அங்கே நல்லா மங்களகரமாக வச்சுருந்தே பழகிருச்சு. ஆனால் இங்கே வந்து அதுக்கு உண்டான வசதிகள் கொஞ்சம் கம்மி. இருந்தாலும் நம்ம நவராத்திரி இருக்குது, வெள்ளிக்கிழமை வருது அப்படிங்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருந்து விடக்கூடாது, பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி போட்டேன். ஆனால் எனக்கு அது அவ்வளோ திருப்தியே இல்லை. சரி, இதுக்கு வந்து நம்ம ஒரு மாற்று வழி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணியிருக்கிறேங்க. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து அப்படியே அடுப்படியில் வந்து மாக்கோலம் இருக்கிற அன்றைக்கி போடுவேன், இல்லாத அன்றைக்கி இந்த மாதிரி மஞ்சளில் போட்டு விடுவோங்க. எனக்கு மாக்கோலத்தில் போடுறத விட இந்த மஞ்சளில் போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அடுப்படியில் போடுறது. ஏன்னா நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அம்மா இந்த மாதிரி மஞ்சளில் தான் அப்போல்லாம் போட்டுட்ருப்பாங்க. அது பார்த்து அது ஒரு பழக்கம். அதுக்கப்புறமா அன்னபூர்ணி தாயாருக்கு விளக்கேற்றிட்டு அப்படியே சமைக்க ஆரம்பித்தாச்சு. பசங்களை அனுப்பிட்டு அதுக்கப்புறமா வாராகி தாய்க்கு காலையில் பூஜை சிம்பிளாக பண்ணுவோங்க. ஏதாவது ஒரு பிரசாதம் சிம்பிளாக டக்குன்னு செய்கிற மாதிரி செஞ்சு வச்சு கும்பிட்டுட்டு, சாயந்தரம் இங்கே நம்ம வாராகி கோயிலுக்கு இப்போ போயிட்டுருக்கிறதுனால பிரசாதம் ஏதாவது செஞ்சு இங்கேயும் வச்சுட்டு அங்கே கோயிலுக்கும் எடுத்துகிட்டு போய் கும்பிடுவேங்க. கொஞ்சம் நமக்கு இதிலே மணி 12 1 மணி ஆயிரும். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்பவும் ஒரு 2 மணிக்கு மேலே வேலைகள் பார்க்குறதுக்கு சரியாக இருக்கும். அதுக்கப்புறமா அப்படியே நளினி சிஸ்டர் கேட்டிருந்த மாதிரி பச்சைத்திரி போட்டு விளக்கேற்றுங்க, கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த விளக்கேற்றுற வீடியோ கேட்டிருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, 9 நாள் இப்போ நம்ம நவராத்திரி கும்பிடும்போது 9 துர்க்கை கும்பிடுற மாதிரி ஆஷாட நவராத்திரியிலும் 9 வாராகி இருக்கிறாங்கங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நாள் மகா வாராகின்னு ஃபஸ்ட் நாள் டே ஒன்லேயே நான் சொல்லியிருப்பேன். 2வது நாள் பிரகத் வாராகி, இப்போ 3வது நாள் பார்த்திங்கன்னா வார்த்தாளி வாராகி, அப்புறம் லக்ஷ்மி வாராகி, ஸ்வப்ன வாராகின்னு அப்படியே போயிட்டே இருக்குங்க. 9 வாராகிக்கும் ஒவ்வொரு பலன்கள் உண்டு அப்படிங்கிறது நமக்கு பெரியவங்க சொன்ன விஷயந்தான். இன்றைக்கி வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா, அந்த எதிரி தொல்லை நீங்கணும், நிறைய அவமானம், அப்புறம் பிரகத் அப்படிங்கும்போது ஸ்தம்பித்து, எந்த ஒரு ஸ்தம்பனம் அப்படின்னாலே ஒரு பிரச்சனை நின்று போகிறது அப்படிங்கிற அர்த்தம். அதுக்கு வந்து அர்த்தம் அப்போது அந்த பிரச்சனைகள் நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு இருக்குதுன்னா, இந்த பிரகத் வாராகி 2வது நாள் அன்றைக்கி வந்து 5 தீபம் இல்லை 1 தீபம் நெய் விளக்கு பச்சைத்திரி போட்டு ஏற்றுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து இந்த அரிசி வைங்க, இந்த வெந்தயம் வைங்க, கடுகு வைங்க இந்த மாதிரி சொல்கிறாங்கள, அதெல்லாம் நம்ப மாட்டேன். ஆனால் இந்த விளக்கு ஏற்றுற விஷயம் மட்டும் நம்புவேங்க. விளக்குனாலே வெளிச்சம். அந்த தீபத்துக்கு வந்து திசையே கிடையாது. விளக்குக்கு தான் திசை இருக்குது, தீபத்துக்கு திசையே கிடையாதுன்னு பெரியவங்க சொல்லி கொடுத்தது தான். அந்த அளவுக்கு வந்து யூனிவர்ஸுக்கும் தீபத்துக்கும் ஒரு வெளிச்சத்துக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கிறனால இந்த தீபம் ஏற்றுற விஷயம் மட்டும் நான் கொஞ்சம் நம்பிக்கையோடு நம்ம செய்யும்போது நிச்சயமாக நம்ம இந்த பிரச்சனைக்காக நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம அதை நம்பிக்கையோடு செய்யும்போதே நமக்கு பாதி பிரச்சனை குறைஞ்சிருங்கிறதையும் நம்பணும். அப்படி நம்பும்போது நமக்கு நிச்சயமாக வந்து கண்டிப்பாக நம்ம கும்பிட்றதையும் ஏதாவது ஒரு பலன் கொடுக்குங்க. இத்தனை திரி அத்தனை திரி இத்தனை விளக்குனால இல்லைங்க. நம்பிக்கையோட உண்மையான ஒரு அன்போடு நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது நிச்சயமாக அது நடக்கும். என்னென்னா எல்லாத்துக்குமே ஒரு முறைன்னு இருக்குது இல்லைங்களா? ஒரு விஷயத்தை இப்படி செய்யறதுக்குன்னு ஒரு முறை இருக்குது. அது மாதிரி தான் இத்தனை தீபம் ஏற்றுங்க, இந்த பக்கம் வச்சு ஏற்றுங்க, இப்படி செய்யுங்க அப்படிங்கிறதுல ஒரு முறை தான். நம்ம அந்த முறையோடு செஞ்சுட்டோம் அப்படிங்கும்போது இன்னமும் அந்த நம்ம செய்கிற விஷயத்தில் இன்னமும் ஒரு எக்ஸ்ட்ரா திருப்தி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்காகத்தாங்க நம்ம இதெல்லாம் செய்கிறோம். நம்ம வந்து ஒரு மெனக்கெட்டு ஒரு விஷயம் செய்யும்போது கடவுளுக்கே தோணும், நமக்காக அவங்க இவ்வளோ செய்கிறாங்க, ஒரு மனுஷங்களுக்கே செய்யும்போது அவங்க நினைக்கிறாங்க அப்படிங்கும்போது கடவுள் நினைக்காம கட்டாயம் போகாது. என்னோடய வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் அப்படியே கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டேங்க. கோயிலில் அவ்வளோ அழகு வாராகியம்மன், அங்கேயே இருக்கலாம் போல் ஆயிடுச்சு, அப்படி ஒரு அழகுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நிறைய பார்க்கலாம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். பாய்.